பிடிஜி யுனிவர்சல் பிக்சர்ஸின் பாபி பாலச்சந்திரன் தயாரிப்பில் ரெட்டத்தல திரைப்படத்தை இயக்குனர் கிரீஷ் திருக்குமரன் இயக்கியுள்ளார். இப்படத்திற்கு சாம் சிஎஸ் இசையமைக்க நடிகர் அருண் விஜய் இரட்டை வேடத்தில் நடிக்க கதாநாயகிகளாக தான்யா ரவிச்சந்திரன், சித்தி இத்னானி ஆகியோர் நடித்துள்ளனர். ரெட்டத்தல திரைப்படத்தின் இறுதிக்கட்ட சண்டை காட்சிகள் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள வெள்ளையாறு அலையாத்தி காடுகள் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே படப்பிடிப்பு ஓய்வின் போது வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வந்த நடிகர் அருண் விஜய் அங்கு ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் அன்னையிடம் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தார். அப்போது அவருக்கு பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் ஆசி வழங்கினார். அதன் பின்னர் வேளாங்கண்ணி பேராலயத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து நடிகர் அருண் விஜய் அங்கு மனமுருக வழிபாடு செய்தார். வேளாங்கண்ணிக்கு வந்த நடிகர் அருண் விஜயை கண்ட ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு போட்டி போட்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அதன் பின்னர் தான் நடித்து வரும் ரெட்டத்தல திரைப்படம் குறித்து செய்தியாளர்களிடம் கூறிய நடிகர் அருண் விஜய், ஜனரஞ்சகமான திரைப்படங்களை ரசிக பெருமக்கள் விரும்புவதால் அதுபோன்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்த ஆக்ஷன் படத்தில் விரும்பி நடிக்கிறேன். இரட்டைத்தல திரைப்படம் இதுவரை தான் ஏற்றிராத பாத்திரம் என்பதால் வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடித்துள்ளேன். வணங்கான் திரைப்பட பணிகள் அனைத்தும் விரைவில் முடிய உள்ளது. டைரக்டர் பாலா அப்படத்திற்காக கூடுதலாக உழைத்தார். அவரது டைரக்ஷனில் நடித்தது சுகமான மற்றும் பிரமாதமான அனுபவம் என்றார். இங்க வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய செட் போட்டு பேக் வாட்டர்ஸ் பக்கத்துல ஆரம்பிச்சிருக்கோம். மொதல் நாள் இன்னைக்கு வந்து மேரி மாதா பார்க்கறது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை எனக்கு, சின்ன வயசுல வந்தது இங்க குடும்பத்தோட. ஸோ இன்னைக்கு அவங்கள வந்து பார்த்துட்டு என்னோட ப்ரேயர்ஸை செலுத்திட்டு போனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் ஃபாதர் மீட் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணங்கான் படம் ரிலீஸ் ஆகி இருக்கு. இப்போதான் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் லாஸ்ட் ரீ ரெக்கார்டிங் சுட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அநேகமாக அது முடிஞ்ச உடனே டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரேயராகவும் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்ஷன் என்ன விரும்புகிறாங்க அண்ட் அந்த மாதிரி கதைகள் அமையுது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதனால அதில் இன்னும் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால எனக்கு அது அந்த பக்கம் போகிறது. இப்போ யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் குடும்பத்துக்கான ஒரு படம் தான். பட் ஆக்ஷன் அதுலேயும் கலந்துருக்கும். இன்னும் ஒரு ஜனரஞ்சகமான படம் தான் இப்போ வந்து மக்கள் விரும்புகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட தோற்றத்துக்கும் என்னோட இதுக்கும் அது அமையுதுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஐ திங்க் அதனால தான் அது. பட் ஃபேமிலி அண்ட் எல்லாமே கலந்து தான். இப்படி பாலாசர் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்கும், அதில் ஒரு ஒரு அழகான சென்டிமெண்ட், ஒரு எமோஷன் இருக்கும். நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம், அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு படமும் இப்போ ரெட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா இது நான் இது வரைக்கும் பண்ணாத கதாபாத்திரம். ஸோ இது ஒரு ரெட்டை வேடம் எடுத்து பண்ணியிருக்கோம். அதில் நிறைய லுக்ஸ் இருக்குது. அண்ட் ப்ளஸ் இதோட கதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். அண்ட் ஆக்ஷன் அஃப்கோர்ஸ் அது கதையோட வேகத்துக்கு வந்து அது ரொம்ப உதவுச்சு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு இது பாலாசர் படம். நிச்சயமாக அது வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர். ஸோ அதுலேருந்து ஒன்றும் வித்தியாசமாக தான் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ மீண்டும் வர படங்களில் என்ன வித்தியாசமாக நம்ம பண்ணணும்னு அந்த நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணலை. வரும்போது அதை நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளோட இது விஷயம் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இது ஒன்று வந்துட்டு இருக்கும்போது